So hey guys, welcome back to the channel. So நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதுதான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ரேசிங்கோட விண்ட்ஷீல்டு நம்ம ஐடிவி 390. ஸோ இந்த விண்ட்ஷீல்டு வாங்குறதுன்றது பார்த்தீங்கன்னா பெனிலிலேருந்து நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் விண்ட்ஷீல்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் நவ். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து 2 days ஆயிடுச்சு. நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்தேன். ஏன்னா இன்கேஸ் ஆஃப் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கொடுத்து கிளைம் பண்ணலாம். அதனால ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கிட்டு. இது இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கோம். அண்ட் நம்மளோட மெயின் ஹீரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைடர்ஸ் ஜங்ஷனில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். 4200 கிட்ட வந்தது. 4250 டு பி எக்ஸாக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் வைசர் தான். பார்க்க நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5.8 5.9 ஹைட்டில் இருக்கிற ரைடர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து 6. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இன்கேஸ் இது ஃபிட் ஆகல, இன்னும் எனக்கு விண்ட்பிளாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நான் ரீசெண்டாக டிஃபால்ட் விண்ட்ஷீல்டோட அப்படியே மேலே அந்த ப்ரோஸ்பெக் எக்ஸ்பென்ஷன் மட்டும் போட்டிருக்கேன். இது செட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா இதுக்கு மேலே அதை போட்டுக்க வேண்டியதான். ஸோ அதான் பிளானு. மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போட்டிருக்க ப்ரோஸ்பெக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த ஹெல்மெட் இந்த நெத்தியில் அடிக்கும் காற்று. ஸோ கொஞ்சம் இதோட பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு திங், நான் இந்த விண்ட்ஷீல்ட் யூஸ் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா கிவினா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு 13,000 14,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அது சைஸ் இதே தான், கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் வித் அகலமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவ்வளோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் இதை போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட விண்ட்ஷீல்ட் இருக்குது, அந்த எக்ஸ்டெண்டர் இருக்குது. ஸோ செட் ஆகலைன்னா அது மேலே போட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சது. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த பிளாக் வந்து எனக்கு தெரிஞ்சு இது பிளாக் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஷார்ட் ரைடர்ஸ்னால் வந்து எப்படி முன்னாடி தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிபிஎஸ் மவுண்ட்டு. முன்னாடி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை கழட்டிட்டு இதை மாட்டுற மாதிரி இருக்கும். இதை ஃபிட் பண்ணலாம். இது வந்து இந்த கிட்டோடே வந்துடும். இது எக்ஸ்ட்ராக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேசர்ஸு, போல்ஸு, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிட்டு, எல்லாமே ஸ்க்ரூ போல்ஸு. அப்புறம் இந்த சப்போர்ட் இருக்கு. இந்த முன்னாடி ஆக்சுவலாக வந்து இந்த விண்ட்ஷீல்ட் வந்து இப்படி வரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹைட்டாக இருக்கிறதுனால. இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ போய் ஃபிட் பண்ணலாம் வாங்க. பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஃபிட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு விண்ட்ஷீல்டு கூட ப்ரோஸ்பெக் மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்குது. இது கூட வச்சு பார்க்கலாம் எவ்வளோ ஹைட் வருது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது கரெக்டாக அதே ஹைட்டு தான் இருக்குது. அந்த நடுவில் மட்டும் உங்களுக்கு தெரியுதா, இந்த கர்வ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சைடு வித்தெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோஸ்பெக்கை மேலே போடுற மாதிரி தான் வரும். பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணி இதில் போடணும். ஸோ இந்த 2 ஹோல்ஸ் வந்து இந்த 2 இதில் வந்துடும். மேலே கொடுத்துருக்க 2 ஹோல்ஸ் வந்து அந்த கிளாம்ப் காமிச்சனில் சப்போர்ட்டுக்குன்ட்டு அதில் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபிட் பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக இதை வந்து இதோட செப்பரேட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது பிரேக் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நமக்கு தெரியாது இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதனால் இது எப்பயுமே சேஃபாக வச்சுக்கிறது நமக்கு சேஃபாக. ஸோ இது எப்படி, இது ஒரு ஹேக் என்ன அப்படின்னா, இதுதான் கிளாம்ப்பு. ஸோ இதில் என்ன பண்ணணும், இதில் நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி குத்தி வெளியே எடுக்காமல் இந்த கார்னரை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் வந்து நீங்கள் மேலேயும் தள்ளிங்க அப்படின்னா தனியாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த 2 சைடு ஸ்க்ரூ வந்துச்சு. இதுமாதிரி 2 சைடு கிளாம்ப் வந்துச்சு. இங்கே 2, இங்கே 1. இதுனா ஈஸியாக வந்துடுச்சு. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இந்த புது விண்ட்ஷீல்டை வந்து
இதோட இப்படி அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜிபிஎஸ் மவுண்ட் வந்து அந்த மாதிரி ஃபிட் பண்ணோம். ஸோ இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்டர், இது கொஞ்சம் ஆங்கிள் அட்ஜஸ்டர் இருக்கும், இதை வந்து இங்கே வைக்கணும். ஸோ இப்படி வச்சு இதுக்கு மேலே வந்து விண்ட்ஷீல்டு வச்சிடணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், இது வச்சதுனால கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த ரப்பர் போடுறதும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ரப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த ரப்பர் அந்த சைடும், ஒரு எண்ட் ஆஃப் த ரப்பர் இந்த சைடும் இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்கும், பேக்கில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் 4 போடணும். ஒன்று தான் நான் போட்டிருக்கேன், இன்னும் 3 போடணும். ஸோ ஃபைனலாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்க்ரூ போடணும், பின்னாடி ஒரு ஸ்க்ரூ போடணும். 2 இங்கே மொத்தமாக இந்த 2த்துக்கு 4 போடணும். இங்கே ஒன்று, பின்னாடி ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இங்கே போடல, ஏன்னா மிஸ் ஆகிடுச்சு ஒன்று. ஸோ நாளைக்கு போய் வாங்கிட்டு தான் போடணும். ஸோ அந்த ரேப்ஸ் மட்டும் பிரிக்கணும், மற்றபடி ஓகே. ஆனால் பார்க்க தான் ஈஸியாக இருந்ததுங்க. போடும்போது ஒவ்வொன்றும் செம்ம டைம் டேக்கிங் ப்ராசஸ்ஸு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைடு வரப்போகுது. முன்னாடி போட்ட லே சீரீஸு, அந்தமான் சீரீஸ்லாம் கூட போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஓகே, see you guys, bye bye.